ப்ரிவியூவில் பார்த்தேன். இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். VN ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ VN ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்புட் டைட்டில்னு இருக்கும்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு மேலே ஒரிஜினலில் 9:16 ரேஷியோன்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக 14 ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட 14 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நான் 14 ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துட்டு மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மியூசிக் கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடியோக்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம்மில் போங்க. ட்ரிம்மில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி 0.5 செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணியிருப்பேன். அதனால எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோவை இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுங்கள் 0.5 செகண்ட்ஸ்க்கு. ட்ரிம் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க 5 ஃபோட்டோக்கும் 0.5ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 5 ஃபோட்டோவுக்கும் 0.5ன்னு கொடுத்துக்கணும். அடுத்தது 6th ஃபோட்டோவுக்கு ட்ரிம்மில் 1 செகண்ட்னு கொடுத்துக்கோங்க. 1 செகண்டில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. திருப்பி அடுத்த ஃபோட்டோ திருப்பியும் அடுத்த ஒரு 5 ஃபோட்டோவுக்கு வந்து 0.5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இருக்க 6வது ஃபோட்டோவுக்கு 1 செகண்ட் கொடுத்துக்கோங்க. ரிமைனிங் 2 ஃபோட்டோ இருக்கும். அந்த 2 ஃபோட்டோவுக்குமே 0.5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இப்போது வீடியோ எல்லாமே இதாகிட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்டில் போயிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜிட்டர் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்ட் 0.5 செகண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரிம் பண்ணோம்னா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவுக்கு எல்லாருக்குமே ஜிட்டர் டவுன் அந்த எஃபெக்டை கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் அப்ளை ஆல் கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 0.5 செகண்ட்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே ஜிட்டர் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் 1 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 1 செகண்டுக்கு இருக்க ஃபோட்டோக்கு எஃபெக்டில் போயிட்டு ஜூம் அவுட்டு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஜூம் அவுட் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும் 1 செகண்ட்ஸ்க்கு. அந்த 2 ஃபோட்டோவுக்குமே எஃபெக்டில் வந்து ஜூம் அவுட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் 0.5 செகண்ட்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே ஜிட்டர் டவுன்வர்ட் அந்த டவுன் இருக்கும் ஜிட்டர் டவுன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாம் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு எதாவது பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் போங்க. ஃபில்டரில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிரைட்னஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா ஃபோட்டோவுமே கொஞ்சம் வந்து ஃபில்டர் ஆட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ ஃபோட்டோவுக்கு போயிட்டு ஃபில்டரில் போங்க. ஃபில்டரில் போயிட்டு உங்களுக்கு வேறு எதாவது ஃபில்டர் ஆப்ஷனே பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னா அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இது அவ்வளோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்துக்கோங்க.